அனைவருக்கும் வணக்கம் மக்களே, எல்லாரும் வந்து எப்படி இருக்கீங்க? இப்போ எங்களோட வயலில் வரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து துளசி செடி வந்து முளைச்சிருக்கு. இந்த துளசி செடியோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிற அந்த மாதிரிலாம் வந்து இல்லைங்க. இதன் மூலமாக ஒரு பூச்சியை வந்து கட்டுப்படுத்தலாம். அந்த பூச்சி தேசிய அளவில் நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து ஏற்படுத்துச்சு. அப்படி என்ன பூச்சின்னு வந்து கேட்டிங்கன்னா ஃப்ரூட் ஃப்ளை, அதாவது பல ஈக்கள்னு வந்து சொல்லுவாங்க. குறிப்பாக மேங்கோவில் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பல ஈக்களை காட்டி தான் ஜப்பான் வந்து நம்ம இந்தியன் மேங்கோஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த பல ஈக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீத்தேல் யூஜனால் பொரின்னு வந்து விற்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 400 500 மேலே வந்து இருக்குதுங்க. ஸோ அப்படி அதை வந்து கட்டுப்படுத்துக்கு அவ்வளோ நீங்கள் வந்து செலவு பண்ணாமல் இந்த ஒரு துளசி செடி வந்து இருந்தால் வந்து போதும். இப்போ வந்து என்கிட்ட பச்சை கலரில் இருக்குது. இது இல்லாமல் கிருஷ்ணா துளசின்னு ஒன்று வந்து பர்பிள் கலரில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மீத்தேல் யூஜனால் கண்டென்ட் வந்து இருக்குது. இந்த துளசியில் கிருஷ்ணா துளசியில் மீத்தேல் யூஜனால் கண்டென்ட் வந்து கிட்டத்தட்ட 40% வந்து இருக்குது. ஸோ அப்படி அந்த துளசி இலைகளை வந்து பறிச்சுட்டு வந்து தண்ணியில் போட்டு கொதி வச்சு அந்த தண்ணியை நீங்களும் குடிக்கலாம். அந்த தண்ணியை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு பாட்டிலில் வந்து கட்டி சின்ன அங்கே ஓட்டை போட்டு நீங்கள் வந்து பொரியாக வந்து பயன்படுத்தி இந்த பல ஈக்கள் ஃப்ரூட் ஃப்ளை வந்து இயற்கையாக சுலபமாக அதை கட்டுப்படுத்த முடியும். அப்படியே நம்மளால் சுற்றி இருக்க செடிகள்லேயே அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது, அவ்வளோ இது இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்மள நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு செலவில்லாமல் இயற்கை விவசாயம் பண்ணி வெற்றி அடைங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.